Hello friends, இந்த வீடியோல saree pre-pleating and ironing பார்க்க போறோம். இதுல இங்கிலீஷ் சப்டைட்டிலும் நான் கொடுத்திருக்கேன். லாங்குவேஜ் தெரியாதவங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட்ட போற saree plus வந்து ஒரு 10 சேஃப்டி பின்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்லுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து பார்டர் saree அப்படிங்கறனால plain saree நான் வேற வீடியோல உங்களுக்கு போட நான் ட்ரை பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் saree கரெக்ட்டா அந்த பார்டரோட அளவுக்கு நம்ம பல்லுவை வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பார்டரோட அளவுக்கே நம்ம மடிச்சோம்னா பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸ்லிம்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பல்லு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நல்ல முந்தானை கரெக்டா எடுத்ததுக்கு அப்புறமா மேலே வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி saree pleating பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம இப்போ ட்ராவல்க்கோ இல்லை வந்துட்டு நம்ம எத்தனை நாள் ஆனாலும் saree கலையவே கலையாது. ஸோ நான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் நான் ஒரு டிப் சொல்லியிருக்கேன். அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக வெளியே கடையில் கொடுத்து அயர்ன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கலையாமல் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல் முந்தானையுமே இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து மடித்து வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா டைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். மேலால் மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் கீழே அயர்ன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கலையாமல் அப்படியே பேப்பர் மாதிரி நிற்கும். ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து முந்தானை எவ்வளோ கீழே விட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு பார்த்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல பின் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வர பார்ட்டு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கரெக்டாக முந்தானை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம இடுப்பு வரைக்கும் வரப்போகிற ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி வச்சு ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ளீட்ஸ் விட போகிறோமோ அந்த மாதிரி தள்ளி வச்சு அயர்ன் பண்ணிக்கிறோம். அதுவுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு விலகாமல் கரெக்டாக நிற்கும். ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தியாக நீங்கள் இந்த மாதிரி தள்ளி வச்சு அயர்ன் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து பின் குத்துனனால பாருங்கள் உங்களுக்கு அது விலகி போகவே போகாது. இப்போ நம்ம வேஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். கொசுவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக ஒரு 6 இல்லைன்னா 7 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேர் கிடைக்கும். கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு இடுப்பு சுற்றி வந்து இந்த மாதிரி கரெக்டாக கொசு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி கரெக்டாக ஒரு பின் குத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6லேருந்து 7 ப்ளீட் வந்து கரெக்டாக எடுக்கலாம். நான் வந்து இப்போ 7 எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இதை நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சு குத்திட்டு
ஃபுல் லென்த்தும் நம்ம நீட்டாக மடித்து அதையுமே அயன் பண்ணி வச்சுக்க போகிறோம். மொத்தமாகவே இந்த சாரீ ப்ளீட் பண்ண எப்படியும் ஒரு 5-6 பின் போதும். நம்ம நிறைய தேவையில்லை, அங்கங்கே குத்தி சாரியை டேமேஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இது மாதிரி எடுத்து நீங்கள் உதறினீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் வரும் நம்மளுக்கு. அதை வச்சு அதை இதாக வச்சு நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கும் போது நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம டேபிளில் வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அயன் பண்ணிட்டா அதுவுமே சூப்பராக நிற்கும். ஸோ எடுத்து கட்டுறதா 2 நிமிஷத்தில் சாரியை ஒரு ரெடிமேட் சுடிதார் போடுற மாதிரி டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இடுப்போட ஃப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சாரியை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். எனக்கு 3 மடிப்பு வருது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று மடித்து வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் வேணும்னா அயன் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக விலகி வராமல் இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பல்லுவை எப்படி வந்து நம்ம மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கணும். ஸோ சாரியை எவ்வளோக்கு எவ்வளோ மடிப்பு இல்லாமல் இருக்கோ அந்த இடத்த எல்லாம் இந்த மாதிரி நீட்டாக மடித்து வச்சுருங்க. பல்லு பின் பண்ண இடத்த மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக மடித்து வைக்கணும். கவனமாக பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அப்படியே அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த ஃப்ளோலையே ஜிக்ஸாக்காக மடித்து வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து சாரீ ஆல்ரெடி நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம வச்சிடலாம். பேப்பர் வைக்கிறதுல இதுதான் நான் சொன்ன டிப்ஸு. பேப்பர் வைக்கிறனால உங்களுக்கு அந்த சாரீ கலையாது, அதே சமயம் எந்த மடிப்புமே வந்து அங்கேயும் இங்கேயும் திரும்பாது. மற்ற ட்ரெஸ் கூட நம்ம சேர்த்து வச்சா கூட இது ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம இஸ்திரி கடையிலலாம் அயன் பண்ணி போடுற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த பல்லுவையும் ஒரு வாட்டி பின் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு விலகி வராது. 2 சைடுமே நீங்கள் மடித்ததுக்கப்புறமா 2வது மடிப்பு இந்த மாதிரி க்ளோஸ்டாக மடிக்கணும். அப்போ நம்ம நடுவில் வச்ச ப்ளீட்ஸ் எதுவுமே கலையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மடித்தது முடிஞ்சுது. இப்போ நம்ம பல்லுவை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணால் போதும். இங்கேயும் நான் ஒரு பின் குத்திக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து விலகி வராது.
ஸோ இங்கே ஒரு பின், அப்படியே இதை ரிவர்ஸில் திருப்பி நம்ம பல்லுவை அப்படியே சுற்றி ரோல் பண்ணி கடைசியாக ஒரு பின் குத்தி முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸி. நம்ம எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறோமோ இல்லை பேக்லேயோ ட்ராலிலேயோ எதில் வச்சாலுமே ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வைக்கும்போது உங்களுக்கு கலையாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் கட்டுற மாதிரி ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் போடுற மாதிரி டக்குன்னு கட்டிடலாம். ஸோ பின்னாடி திருப்பி இங்கே ஒன்று பின் செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருது, இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.